கொரோனா உள்ளிட்ட பேரிடர் காலங்களிலும் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் முன்கள பணியாளர்கள் என புகழ்பட அழைக்கப்பட்டனர். ஆனால் இங்கு நோய்வாய்ப்பட்டு இறந்த தூய்மை பணியாளரின் குடும்ப வறுமையும் கணவனை இழந்துவிட்டு 3 பிள்ளைகளோடு தவிக்கும் தாய் குறித்தும் விளக்குகிறது இந்த தொகுப்பு. வீட்டை போல் நாட்டையும் தூய்மையாக வைத்திருப்பதில் பெரும் பங்காற்றுவது தூய்மை பணியாளர்கள்தான். கொரோனா, டெங்கு, மலேரியா என பேரிடர் வரும்போது மற்றவர்களை பாதுகாக்க உழைக்கும் உன்னத மக்கள் அவர்கள். ஆனால் தங்களுக்கு பணி பாதுகாப்பும் காப்பீடும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு வசதிகள் இல்லை என்பது குற்றச்சாட்டு. இதனால் பணியின் போதோ அல்லது வேறு நேரங்களிலோ பணியாளர் இறந்த பிறகு அவர்களது குடும்பத்தினர் மிகுந்த தடுமாற்றத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதே இங்கு வேதனை. மதுரை மாநகராட்சியில் மேலவாசல் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளரான சுப்பிரமணியன் என்பவர் உடல்நலக் குறைவால் 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணியாளராக இருந்த அவர் மனைவி, மகள் மற்றும் 2 மகன்களுக்கான வாழ்வாதாரமாக இருந்துள்ளார். அவரது இறப்புக்கு பிறகு அரசு மூலம் எந்தவித உதவிகளும் கிடைக்கவில்லையா? இதனிடையே வீட்டு வேலைக்கு சென்ற சுப்பிரமணியனின் மனைவி மாரியம்மாள் தனது சொற்ப ஊதியத்தில் குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் அவதியடைந்துள்ளார். அவர்களின் படிப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வீட்டு வேலையிலிருந்து கிடைக்கும் சிறு தொகை யானை பசிக்கு சோளப்பொறி என போதா குறைதான். உயிரிழந்த சுப்பிரமணியன் உள்ளிட்ட யாருக்கும் இன்சூரன்ஸ் கூட இல்லை என்பது அவர்களின் வேதனை. மதுரை மாநகராட்சியில் எங்கள் கொழுந்தனார் சுப்பிரமணி வேலை பார்த்துட்டு இருந்தார். 20 வருஷம் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்ததில் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி உடனே சரியில்லாமல் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இறந்தவருக்கு அவருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டு எதுவுமே கொடுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். நாங்கள் மதுரை மாநகராட்சியில் துப்புரவு பணிகளை செஞ்சு கொரோனா டயத்தில் கூட வேலை பார்த்து எங்களுக்கு எந்த விதமான இது எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த கள்ளச்சாராயம் கூட செத்து போனவங்களுக்கு கூட 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் 20 வருஷம் மாநகராட்சியில் வேலை பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு இல்லை. இதனிடையே தூய்மை பணியாளரிடம் பிடிக்கப்படும் தொகை PF கணக்கில் முறையாக சேர்க்கப்படுகிறதா என்பதே கேள்விக்குறிதான் என்கிறது தமிழ்நாடு சுகாதார பணியாளர் முன்னேற்ற சங்கம். ஓடாய் தேய்ந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மதுரை மாநகராட்சியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியில் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஒரு தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்படவில்லை. அவருடைய சம்பளத்தில் பிடித்தப்படுகின்ற EPF கூட முழுமையாக கொண்டு போய் அவருடைய EPF அலுவலகத்தில் சேர்க்கப்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் இறந்தாலோ அல்லது ஓய்வு பெற்றாலோ அவங்களுக்கு வழங்கக்கூடிய பென்ஷனோ அல்லது PF தொகையோ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஊழியருக்கும் வழங்கினதாக தெரியவில்லை, வழங்கவும் படவில்லை. ஒடிஷாவில் 57,000 தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி உள்ளதாக கூறிய நிர்வாகிகள் தமிழகத்தில் இதனை செய்ய வேண்டும் என்பதை தங்களின் கோரிக்கை என்கின்றனர். தன் வீட்டு குப்பைகளை எடுப்பதற்கு தயங்கும் போது ஊர் குப்பைகளை வாரி எடுக்கும் மக்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.